அருட்பெருஞ்சோதி ஜூலை மாதம் சுக்கிர மாதம் 12 ராசிக்குரிய ராசி பலன்களும் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் பதிவு செய்கிறேன். 12 ராசியில் 4 ராசிக்கு திடீர் பணவரவு, திடீர் நிதி உதவி, யாரோ ஒருத்தர் திடீர்னு ஃபண்டே கொடுப்பாங்க. அதை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக கடனும் தீரும். ஸோ 12 ராசிக்குரிய ராசி பலனும் கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் பரிகாரத்தையும் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் தைரியஸ்தானமாகிய 3ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றி விடுவீர்கள். முயற்சி செய்ய முன்னேற்றம் வரும், பணவரவு வரும், நிதி உதவி கிடைக்கும். ராகு பகவான் லாபஸ்தானமாகிய 11இல் பலமாக அமர்ந்திருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் பயம் சரியாகி வரவு வரும். அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கடனும் உங்களுக்கு சரியாகும். ஆணி 21 முதல் சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு பயிற்சியாவதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பூர்வீக சொத்துக்களால் பயன்கள், கலைத்துறை ஊடகத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும். விநாயகர் பெருமான வழிபாடுகளை செய்வதும், கோவையில் இருக்கக்கூடிய ஈச்சனாரிக்கு போய் அருகம்புல் அபிஷேகம் விநாயகருக்கு செஞ்சு அந்த அருகம்புல் சாரை பருகிக்கொள்வதன் மூலமாக நீண்டகால செல்வ காரிய தடைகள் உங்களுக்கு சரியாகும். அப்படி கோயம்புத்தூர் வர முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விநாயகர் கோயிலில் போய் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும், ஜூலை முழுவதும் சொல்லுங்கள். நல்லது நடக்கும், நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் பேச்சாற்றல் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். அதாவது நடக்காத காரியத்தையும் கூட சூதானமாக பேசி உங்களுக்காக காரியத்தை மாற்றிக்குவீங்க. அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு தனவரவும் பணவரவும் திடீர் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உருவாகும். நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. ஆடி 1 முதல் ஆடி 15 முதல் புதனும் 3ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சங்கடமாகி அதற்கப்புறம் சரியாக ஆரம்பிக்கும். குரு 3இல் இருப்பதால் பயணங்களில் சிறு அலைச்சல்களும் இருக்கும். சனியின் பலத்தால் இந்த மாதம் உங்களுக்கு பெரும் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். உடல் ஊனமுற்றோர்களுக்கு தானம் தருவது மிக பெரும் பரிகாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ராகு கால வேளையில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக மனக்குழப்பங்கள் சரியாகி மனோதைரியம் உண்டாகும். ஓம் துர்க்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை ஜபம் செய்யுங்கள். நல்லது நடக்கும், நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாதம் தொடக்கத்திலேயே சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்துகள் உயரும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். அதனால் பணம் இயல்பாகவே வரும். முழுமையாக இந்த மாதம் இறங்கி வேலை செய்யுங்க, இறங்கி எல்லா முயற்சியும் எடுங்க. அந்த முயற்சியின் மூலமாகவே உங்களுக்கு தனவரவும் பணவரவும் நிச்சயம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள். செவ்வாய் 12இல் இருப்பதால் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் அலைச்சல்களும் வரும். அதனால் தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது அந்த விரயச்செலவு சுபச்செலவாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம். ராகு 9இல் இருப்பதால் தந்தையின் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான மாதமாக அமையும். செவ்வாய்க்கிழமை காலபைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்து இருக்கக்கூடிய நீண்டகால தடைகள் எல்லாமே சரியாகி செல்வ செழிப்பான தெய்வீகமான மாதமாக உங்களுக்கு அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பெருமாள் கோயில் வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக வெற்றி உண்டு. வாழ்க. கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் சுப செலவுகளும் உண்டாகும். ராசியிலேயே குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடும் மற்றும் உங்களுடைய தோற்றப்பொழிவு கூடும். செவ்வாய் பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் பூமி சேர்க்கை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும். 9இல் சனி இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் செய்வதும் தர்மகாரியங்களை செய்வதும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் 11 நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் வழிபாடுகளை ஜபம் செய்து வழிபடுவதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாதம் தொடக்கத்தில் இருந்தே சூரியன் மற்றும் புதன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால்
தொட்டதெல்லாம் பொன். இந்த மாதம் சிம்மராசிக்கான மாதம். இறங்கி ஓடுங்க, இறங்கி தேடுங்க, இறங்கி செயல்படுங்க. பெரும் வெற்றி செல்வம் உங்களை தேடி வரும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே உங்களால் முன்னேற்றங்கள் வரும். அதனால் முழுமையான முயற்சிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆடி 1 முதல் சூரியனும், ஆடி 15 முதல் புதனும் 12ஆம் வீட்டிற்கு மறைவதால் வீண் விரயங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். 1இல் கேதுவும் 7இல் ராகுவும் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்வது பயத்தை போக்கி குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் முதல் 15 நாள் வெற்றிகரமாகும். 2வது 15 நாள் சிறு சவால்களாகவும் இருக்கும். கவனமாக செயல்பட்டால் ஜெயம் நிச்சயம். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, சூரியனும் புதனும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் உங்களின் அதிகாரமும் செல்வாக்கும் உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவர். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். 7இல் சனி இருப்பதால் கூட்டு வியாபாரத்தில் மட்டும் கூட்டாளியுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். செவ்வாய் 9இல் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. ஆணி 21 முதல் சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு மறைவதால் சுபகாரியங்களுக்கான செலவுகள் மற்றும் ஆடம்பர பொருட்கான விரயங்கள் அதிகரிக்கும். 12இல் கேதில் இருப்பதால் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்வதும் அன்னதானங்களை செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் தட்சிணாமூர்த்தியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் 27 முறை செய்து குரு வழிபாடுகளை செய்யுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்தே சூரியன் மற்றும் புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தை வழியில் நல்ல ஆதரவும் ஆன்மீக பயணங்கள் செல்லும் யோகமும் உண்டாகும். 6ஆம் வீட்டில் சனி பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பெரிய வெற்றியை பெறுவார்கள். 10இல் குரு மற்றும் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் சிறு இடமாற்றங்களும் அல்லது வேலை பளுவும் இருந்தாலும் அதற்கேற்ற வருமான உயர்வும் சகல செல்வங்களும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 11இல் கேது இருப்பதால் எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவும் நண்பர்கள் மூலமாக பெரிய உதவிகளும் தேடி வரும். 5இல் ராகு இருப்பதால் பிள்ளைகளின் படிப்பில் மட்டும் கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளைகள். இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரர்கள் துர்க்கைக்கு குங்குமர்ச்சனை செய்து எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றினால் நிச்சயமாக நீண்டகால எதிர்மறைகள் காணாமல் போக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். நல்லது நடக்கட்டும். ஓம் துர்க்கையே நமோ நம மந்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள். விருச்சகராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாதம் சூரியன் மற்றும் புதன் 8ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் அலைச்சல்களும் தேவையற்ற மன உளைச்சல்களும் வரக்கூடும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இருப்பினும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருப்பதால் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தந்தை வழியில் சொத்துக்களில் லாபமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய தெய்வீகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஆடி 1 முதல் சூரியனும், ஆடி 15 முதல் புதனும் 9ஆம் வீட்டிற்கு மாறுவதால் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி தொட்டகாரியங்கள் துலகும். ஆன்மீக பயணங்களில் கைகூடும். ஆணி 21 முதல் சுக்கிரன் 10ஆம் வீட்டிற்கு பயிற்சியாவதால் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் அபரீதமாக இருக்கும். நரசிம்ம பெருமானை பிரதோஷ நேரத்தில் வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து சொல்லி வருவது இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தை உண்டாக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளியுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செவ்வாய் 6ஆம் வீட்டில் பலமாக அமர்ந்திருப்பதால் எதிரிகளை முறியடிக்கும் வளமை கிடைக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். 3இல் ராகு இருப்பதால் உங்களுக்கு தைரியத்தை எடுக்கும் முயற்சிகளில் அசாத்திய வெற்றியை தரும். சனி 4இல் இருப்பதால் குரு 8இல் இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் தாயாரின் உடல்நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு மாத இறுதியில் நிச்சயமாக வரும். நீண்ட காலமாக தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் மீண்டும் செயல்பட்டு தொடங்கி வெற்றிகரமாக முடியும். முருக பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபமேற்றி வழிபாடுகளை செய்வதும் ஓம் ஷௌம் சரவணபவ மந்திரத்தை ஜபம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் 6ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் உங்களின் எதிர்ப்புகள் யாவும் தவிடுபடியாகும். வழக்குகளில் சாதகமான திருப்பங்களும் ஏற்படும்.
கடன் சுமைகள் குறையும். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் வளர்ச்சியும் உண்டாகும். ஆணி 21 முதல் சுக்கிரன் 8ஆம் வீட்டிற்கு மறைந்தாலும் அதன் மூலம் எதிர்பாராத திடீர் பணவரவோ அல்லது இன்சூரன்ஸ், உயில் போன்ற வழிகளில் ஆதாயமோ கிடைக்க வாய்ப்புள்ளது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மாத இறுதியில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி ஸ்ரீராம ஜெயத்தை 108 முறை எழுதுவதும் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, ஜூலை மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் என்பதால் பணியிடத்தில் எச்சரிக்கை தேவை. சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதாலும் நாளில் செவ்வாய் இருப்பதாலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்ப குளறுபடிகள், உறவுகள் சார்ந்து பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எளிதில் கிடைக்கும். ஆணி 21 முதல் சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு கலஸ்தரஸ்தானம் பயிற்சியாவதால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் அவர் மூலமாக பொருளாதார நன்மைகளும் தேடி வரக்கூடிய மாதம். சனிக்கிழமை நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்வதன் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மை கிடைக்கும். தினமும் நவதானியத்தை பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் போட்டுட்டு வாங்க, நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, 5ஆம் வீட்டிற்கு குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் உண்டாகும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் பலமாக இருப்பதால் சகோதர வழியில் அனுகூலமும் புதிய முயற்சிகளில் அசாத்திய வெற்றியும் கிட்டும். ராசியில் இனி இருப்பதாலும் 12 ராகுவில் இருப்பதாலும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் தூக்கமின்மை மற்றும் அலைச்சல்களும் வந்து போகலாம். நாளில் சூரியனும் புதனும் இருப்பதால் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். ஆடி 1 முதல் சூரியனும் ஆடி 15 முதல் புதனமும் 5ஆம் வீட்டிற்கு மாறுவதால் புத்தி கூர்மை செயல்பட்டு பல காரியங்களை சாதிப்பீர்கள். 6இல் கேது இருப்பதால் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். எனினும் ஆரோக்கியத்தில், குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது 7 சனி சார்ந்த தாக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் 27 முறை ஜூலை மாதம் முழுவதும் மீனராசிக்காரர்கள் சொல்லி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நலமும் வளமும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிக்குரிய ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பொதுவான ராசி பலனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஆனால் 70% சரியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசிக்கு கைடிங் வேணும், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் வேணும்னா எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயே கன்சல்டிங் எடுத்துக்கலாம். என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள கீழ்க்கக்கூடிய எண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள். விவரங்களை அனுப்பி விடுவாங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதத்தில் நான் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இருக்க போகிறேன். 15ஆம் தேதியிலேருந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூருக்கு வரப்போகிறேன். சென்னை மற்றும் கோயம்புத்தூர் நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.